கிட்ட இந்த மாதிரி ஒரு முறை கோதுமை அடை தோசை செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட இந்த அடை தோசையோட தக்காளி சட்னி, கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு பெரிய பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சு எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த அடையில் அரிசி மாவு, ரவை சேர்க்கும்போது கோதுமையோட அந்த குழகுழப்பு தன்மை கொஞ்சமாக குறைஞ்சி கொஞ்சம் லேசாக கிறிஸ்பியாக வரும். அதுக்காகத்தான் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. ரவை தோசைக்கு கரைக்கிற மாதிரி மாவை தண்ணியாக கரைச்சிடாமல் கல் தோசைக்கு கரைக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி எடுத்துக்கங்க. தேவைப்பட்டால் கடைசியில் தண்ணி சேர்த்து சரி பண்ணிக்கலாம். மாவை கரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு லேசாக செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இந்த அடை தோசை சாப்பிடும்போது கடலைப்பருப்பு வாயில் கடிபடுறது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். அதனால் மறக்காமல் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு லேசாக செவக்க ஆரம்பித்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு தாளிப்புக்காக தான் வெங்காயத்தை வதக்குறோம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கினாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. லேசாக ஒரே ஒரு முறை எண்ணெயில் வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதில் ஒரு சின்ன கேரட்டை நல்லா பொடியாக துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கேரட்டையும் வெங்காயத்தோடு சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கங்க. கேரட்டையும் ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை. வெங்காயத்தோடு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டால் போதும். அவ்வளவுதான். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாகவே சேர்த்துக்கங்க, அதிகம் சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பூண்டு, காஞ்ச மிளகாயை அரைச்சி சேர்க்கும்போது அடை தோசையோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அரைச்ச பூண்டு மிளகாயை கரைச்சி வச்ச மாவில் சேர்த்துக்கங்க. பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அடுத்து நாம் வதக்கி வச்ச வெங்காய கேரட் தாளிப்பை இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு சின்ன பேன் இல்லைன்னா தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கல் சூடானதும் நாம் கரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் மொத்தமாக அடை தோசை மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்து இப்போ